अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्य सुताय गुणशालिने रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஆச்சாரியாள் நமக்கு வேதாந்தார்த்த பிரதாவாக இருக்கா. அந்த வேதாந்தார்த்த பிரதாவாக இருக்கச்சே அந்த வேதாந்தார்த்தத்தை அதிகரிக்கக்கூடிய வைஷ்ணவத்தன்மையை கொடுக்குற வைஷ்ணவத்தன்மையோட கொடுக்கக்கூடியதானே பஞ்சசம்ஸ்காரத்திலையும் அதுக்கப்புறம் நமக்கு பகவத் கைங்கரியமாக பிராப்தியை கொடுக்கக்கூடிய பரசமர்ப்பணத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறார். இதில் பஞ்சசம்ஸ்காரம்னு சொன்னமே, அந்த சம்ஸ்காரத்தை இதுவரையில் பார்த்தோம். அந்த சம்ஸ்காரமானது தாபம், புன்றம், நாமம், மந்திரம், மந்திரம், யாகம் அப்படி. இதில் இந்த மந்திரத்தை கிரகிக்கிறதுக்கு முன்னே இந்த மூணும் இந்த சரீரத்துக்கு யோக்கியதா பாதகத்தை தருது. தாபசம்ஸ்காரம், புண்ர சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம் இந்த சரீரத்துக்கு மாத்திரம் இல்லை, சரீரத்தோடு கூட இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த சரீரம் விட்டு போனால் விட்டும் ஆத்ம யாத்தாத்மபாவியாக இருக்கக்கூடியதான அந்த நாம சம்ஸ்காரம். அதுக்கு மேலே இந்த மூன்றும் இந்த ஆத்மா தங்கியிருக்கிற இந்த சரீரம் இருக்குதே, பிரம்மபுரமான கோவில், அதுக்கு உண்டான சம்ஸ்காரத்தில் சேர்ந்தா விட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திர சம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கிறார். ஏன்னா இந்த மந்திரத்தை நாம் ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை வேணும். இப்போ சில இடத்துல போய் படிக்கிறதுக்கு சேர செய்யக்கூட அவள் என்ன பண்ணுறா, முதல்ல டெஸ்ட்லாம் வச்சுட்டு அப்புறம் சேர்க்கா. சாதாரணமாக சில இடத்துல ஆள் வந்தால் போகிறோம், படிக்கிறதுக்கு நமக்கு ஃபீஸ் வந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவளை விட்டுடுங்க. பிரசித்தமாக இருக்கிற இடத்துல அவள் என்ன பண்ணுறா, முதல்ல ஒரு விதமான டெஸ்ட்டு வச்சுட்டு தான் அவளை பரீட்சை பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கு தகுதியானவாளாக இங்கே படிக்கிறதுக்கு அப்படின்றத கண்டறிந்து தான் அதுக்கப்புறம் அதை உபதேசம் பண்ணுறான். அதுபோல தான் இந்த சரீரத்துக்கு சம்ஸ்காராதிகளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறோம். இப்போது இந்த சரீரத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணி தான் மந்திரோபதேசம் பண்ணுறான்றத ஒரு விற்த்தாந்தம் மூலமாக நாம் தெரிஞ்சுப்போம். ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஷர் இளையாழ்வார் ஆழ்ச்சின்னு வர சொல்லி அங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து முதலிகள்லாம் நியமித்து பெரிய நம்பி அழுறார். ஸ்ரீபாஷ்யக்காரரும் என்ன பண்ணுறார், ஸ்ரீரங்கத்துக்கு ஏழணுன்ற துறையோட பெருமாளை கோவிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி போகிறார். இவர் மதுராந்தகம் போகிற வழியிலே பெரிய நம்பிகள் அங்கே வரார். ரெண்டு பேருக்கும்
சமாகமமாகுது. அந்த இடத்துல மதுராந்தகத்தில் துவயமந்திர உபதேசம் பண்ணுறார். நன்னா புரிஞ்சுக்கணும். இதே எந்த விஷயத்தையும் நன்னா புரிஞ்சுட்டா எந்த சிக்கலும் இருக்காது. இது என்ன, இதுவோ கிளியாறு, இதுவோ தயம் விளைந்த தூய திருப்பதி அப்படின்லாம் கூட மணவாள மாமுனிகள் கூட பாடியிருக்கார். அதனால் இந்த இடத்துல துவயமந்திர உபதேசம் பண்ணப்பட்டது. ஏன் துவயமந்திர உபதேசம் பண்ண, இதுக்கு முன்ன அவருக்கு ஆகலை. இந்த துவயமந்திரம் மோக்ஷார்த்த சரணாகதிக்கு அவசியாபேட்சிதம். அதனால் இதை பண்ணார். இதுக்கு முன்ன ஸ்ரீபாஷ்யக்காரர் இளையாழ்வார் ராமானுசர் எப்படி இருந்தார்? தேவப்பெருமாள் சன்னதியில் கைங்கரியம் பண்ணியிருந்தார். 1000 விஷயம் அவருக்கு இருக்குது எப்படி இருந்தார்ன்றதுக்கு. தேவப்பெருமாள் சன்னதியில் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அந்த கைங்கரியத்துக்கு பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தது கோவில் அது. அதனால் கைங்கரியம் பண்ணுறதுன்னா கீழே சொல்லியிருக்கோம். பிராமணை க்ஷத்ரியை வைசியை சூத்ரைச்ச கிருதலக்ஷணை அர்ச்சனீயஸ்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சமய தீட்சையாக இருக்கக்கூடிய தாபசம்ஸ்காரம் பண்ணிக்காம அந்த பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியமெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ஏற்கனவே தாபசம்ஸ்காரமான திருவிலட்சணை சங்கச்சக்கரம் பொறிச்சிக்கிறது ஆயிருக்குது அப்படின்றது சுஸ்பஷ்டம். ஆகலைன்னா அந்த கைங்கரியத்தை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மந்திரோபதேசம். மந்திரம் எல்லா மந்திரத்தை காட்டிலும் பகவன் மந்திரம் முக்கியம். பகவன் மந்திரத்திலையும் பிரணவத்தை உள்ளடக்கினதானே ஷடக்ஷர அஷ்டாட்சர துவாதசாட்சரம் முக்கியம். அதுலேயும் திருமந்திரம் முக்கியம். ஏன் திருமந்திரம் முக்கியம் அப்படின்னு சொன்னால், பெருமாளுக்கு திருவாராதனாதிகள் பண்ணணும். அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா திருமந்திரம் இல்லாத திருவாராதனம் பண்ணவே முடியாது. மீதி மந்திரங்கள்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பெருமாளை மூர்த்தி மந்திரத்தை கொண்டு ஆராதிக்கணும் அந்தந்த பெருமாளை அப்படின்னு இருக்குது சாஸ்திரங்களில். மூர்த்தி மந்திரத்தோட கூட மூர்த்தி மந்திரம் மாத்திரம் சொன்னால் போராது. மூல மந்திரத்தோட கூட தான் மூர்த்தி மந்திரத்தை சொல்லி பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணணும். எது ஒன்றும் சாப்பிக்கணும். அப்படி மூர்த்தி மந்திரம் தெரியலன்னா கூட திருமந்திரத்தை சொல்லியே பெருமாளுக்கு திருவாராதனத்தை பண்ணிவிடலாம். அதனால் திருவாராதனத்துக்கு திருவஷ்டாட்சரம் முக்கியமானதுனால ராமானுஜருக்கு ஏற்கனவே விவாகாதிகள் இல்லாமல் ஆயிருக்குது. இந்த பெரிய நம்பியை மதுராந்தகத்தில் சந்திக்கிறதுக்கு முன்னையே, அதாவது இந்த துவயத்தெல்லாம் அவர் ஸ்வீகரிக்கிறதுக்கு முன்னமே விவாகாதிகள்லாம் ஆயிருக்கு. அப்போது தேவகாரியமான பஞ்சமகா யஜ்யங்கள் அதெல்லாம் பண்ணணும். பிரம்மச்சாரி இல்லை, கிரகஸ்தானத்தினால பாக்கம் பண்ணணும். பாக்கத்துக்கு சுத்தி ஏற்படுறதுக்காக பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ணணும். அது தவிர மாலமுது செய்யாமல் வந்த எல்லாம் வருவிருந்தில் வழங்காமல் வைத்த எல்லாம்னு சொன்னபடிக்கு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாத வஸ்து எதையுமே சாப்பிடக்கூடாது. அதே போல் அதிதி சத்காரத்தில் உபயோகப்படுத்தாத வஸ்துவை சாப்பிடக்கூடாது.
அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறதுனால ஸ்ரீபாஷ்யக்காரர் அதுக்கு முன்னே அதித்தி சத்காரமும் பண்ணணும்னு பாரிச்சார். திருக்கச்சி நம்பிகளை கூட்டு பண்ணணும்னு இது பண்ணார். அது ஒரு விதமாக நடந்தது. அப்படின்னு அந்த அதித்தி சத்காரம், அதாவது இவர் அனுஷ்டானத்துக்கு போயிருக்கவே அவர் முன்னாடியாக எழுதிட்டார். அதனால் அது அந்த அதித்தி சத்காரத்தை ஒரு மாதிரி முடிச்சுட்டு அவர் போயிட்டார் அப்படின்றது சரித்திரத்தில் இருக்குது. இப்படி இருக்குச்சே அந்த பகவத் ஆராதனம் பண்ணாத இவர் இருக்க முடியாது. அது ஒரு வைஷ்ணவனுடைய ஸ்வரூபமே இல்லை. ஏன்னா இவர் வைஷ்ணவனா அத்வைத்தியா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, யாதவ பிரகாஷர்கிட்ட பூர்வபக்ஷ கிரந்தம் தான் வாசித்தார். இவர் எம்பார் மாதிரி சைவனா போய் அங்கே போய் இதெல்லாம் பண்ணலை. அதனால் பூர்வபக்ஷ கிரந்தத்தை தான் ஸ்வீகரித்தார் யாதவ பிரகாஷர்கிட்ட. அப்போவே இவர் வைஷ்ணவபரமான அர்த்தங்கள்லாம் சொன்னார். அதனால தான் யாதவ பிரகாஷருடைய சீற்றத்துக்கு ஒரு மாதிரி ஆளானார் அப்படின்றதெல்லாம் கதை இருக்குது. அதனால் இவர் வைஷ்ணவராக இருக்கச்சே அது மாத்திரம் இல்லை, இந்த பேர் என்ன பாஷ்யக்காரருடைய திருத்தாயாரையும் அவருடைய கோவிந்தருடைய திருத்தாயாரும் அந்த 2 சகோதரிகளையும் திருமலை நம்பிகள் விவாகம் பண்ணி வைக்கச்சே அவ தான் பர்த்தாவை தேடச்சே, வரனை தேடிச்சே. அந்த வரனுக்கெல்லாம் வைஷ்ணவீகரணமான பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி வச்சார் அப்படின்னு சரித்திரத்தில் இருக்குது. அப்படி இருக்குச்சே இவர் வைஷ்ணவர், அந்த திருவாராதனம் பண்ணாது இருக்க முடியாது. தேவபெருமாள் சிந்தில் கைங்கரியம் பண்ணதுனால திருவிலிச்சனை போச்சுட்டுருக்காது இருக்க முடியாது. அதனால் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பூர்வத்திலேயே ஆயிருக்கு அப்படின்றது சித்தம். இப்போ மதுராந்தகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின அந்த திருவாழி திருச்சங்கு இருக்குது அப்படின்னு பெரிய நம்பிகளோட கூட அதையும் திருவாராதனத்தில் வச்சு சேவை பண்ணி வைக்கிறா. இன்றைக்கும் இருக்குது. அப்போது அங்கே பஞ்சசம்ஸ்காரம், அதான் பஞ்சசம்ஸ்காரத்தில் முதலாக இருக்கக்கூடிய தாபசம்ஸ்காரம் ஆகலேன்னு சொல்கிறதுக்கும் முடியாது. ஏன்னா அது வழியாக காமிச்சுட்டுருக்கார். இளைச்சர்களாகவும் இருக்கலாமோ இருக்கோவதோ நமக்கு அது தெரியாது. அது தெரியாத பர்யந்தம் இன்றைக்கி இருக்கிறது பூர்வத்தில் இருந்ததுன்னு தான் நாம் ஒத்துக்கணும். ஏன்னா அவள் ஒரு ஐதீகம் சொல்லி ஒரு காரியத்தை காண்பிக்கிறான்னா அதுக்கு எங்கேயும் அபவாதம் தெரியலன்னா அதை அப்படியே ஒத்துக்கணும். ஐதீகம் ஒரு பிரமாணம். அதனால் பெரிய நம்பி இவருக்கு தாபசம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் அப்படின்றது ஏற்பட்டது. தேவபெருமாள் சிந்தனை இவர் கைங்கரியம் பண்ணுறதுனால இத்தனை நாளாக இதுகாரம் புன்றம் இல்லாதையே இவர் இருக்க முடியாது, ஊர்த புன்றம் இல்லாது. அதனால் புன்றத்தையும் சாத்தின்னு இருக்கார். சரி, மந்திரத்தை உபதேசம் பண்ணச்சே அதுக்கு அங்கமாக இந்த திருவிலச்சனையை பொறுத்துறது அப்படின்றதும் உண்டு. சாஸ்திரத்திலையும் அந்த திருவிலச்சனை மறைஞ்சு போச்சுன்னா திருப்பி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பண்ணிகிட்டே ஆகணும்னு இல்லை, பண்ணிக்கலாம்னு இருக்குது, அனுக்ஞா இருக்குது. அதனால் பெரிய நம்பிகள் திருவிலச்சனை தான் சக்கரமும் சங்கமும் திருவிலச்சனையும் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா மந்திரமும் இல்லை. அங்கே பிரகரணத்தில் அவருக்கு வேணுமானது என்னது அன்னைக்கு வேணாம். அதாவது ஒரு வைஷ்ணவனாக இருக்கும், பெருமாளுக்கு பரசமர்ப்பணம் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால அதுக்கு உண்டான கரண மந்திரமாக பெரியோர்கள்லாம் இந்த துவயத்தை தான் எடுத்துருக்கிறதுனால உயர்த்தி அப்படின்னு அந்த துவயமந்திரத்தை அங்கே உபதேசம் பண்ணார். அந்த துவயமந்திர உபதேசம் பண்ணுறதுக்காக
சாஸ்திரத்தில் திருப்பியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அனுகியம் இருக்கிறதுனால அப்போ திருவிளைச்சனை பொருத்தினார் அப்படின்னு அதான் அதுக்கு அர்த்தம். அதே போல தான் மணவாள மாமுனிகள் கூட என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னா, சரம ஸ்லோகார்த்தத்தை கேட்டார் திருக்கோட்டியூர் நம்பி பக்கலிலே ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு தான் சாதிச்சிருக்கார். சரம ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தங்களை திருக்கோட்டியூர் நம்பி பக்கல்ல பல தடவை போய் சேவித்து பண்ணார்னு இருக்குது. ஆனால் எப்படியோ திருவஷ்டாட்சரத்தை கோபுரத்து மேலே ஏறி சொன்னார் அப்படின்னு மதிமயக்கம் வந்துடுத்து. சுவாமி தேசிகனும் ரகசியார்த்தங்களை சிக்ஷித்தார் திருக்கோட்டியூர் நம்பி பக்கலிலே அப்படின்னு தான் சாதிச்சிருக்கார். மணவாள மாமுனிகளும் சரம ஸ்லோகார்த்தத்தை அதிகரித்தார்னு தான் சொல்லியிருக்கார். இப்படி இன்னைய தினத்தில் 2 சம்பிரதாயம்னு சொல்லி அந்த 2 சம்பிரதாயத்துக்கு இவா தான் பிரதான பூத்தாள் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கிற போது அவளுடைய அபிப்பிராயம் பல இடத்துல ஒன்றா இருக்குது. ஆனால் அதை திரிச்சு நாம் தான் பிரிஞ்சு போயிட்டோம். தேசிகனுடைய பிரபந்தத்துக்கு எத்தனை பேர் கடவாள் அப்படின்னா, தேசிகன் 12:1 சொன்னார், அவர் 10:3 சொன்னார். மொத்தத்தில் 13 பேர் தான். அந்த 13 பேரும் யாருன்றது அவர் வேற 13 சொல்லலை, இவர் வேற 12:1 சொல்லலை, அவர் வேற 10:3 சொல்லலை, 2 பேரும். அதே மாதிரி இந்த விஷயத்தில் வரச்சேவும் மணவாள மாமுனிகள் சரம ஸ்லோகார்த்தத்தை சிக்ஷித்தார் அப்படின்னு தான் சொல்கிறேன், கேட்டார்ந்தான். அப்படிலாம் இருக்கச்சே எங்கேயோ ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு கோபுரத்து மேலே ஏறி உச்சாணி கலையிலேருந்து ஏறி அஷ்டாட்சரத்தை சொன்னார் அப்படின்னு. இந்த அஷ்டாட்சரம் இவருக்கு உபதேசம் ஆகலையா? இன்றைக்கி தான் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட தான் இந்த 8 எழுத்தை கேட்டார். அன்றைக்கி தான் முதல்ல. அப்படின்னா இவர் திருவாரூரமே பண்ணியிருக்க முடியாது. அதாவது இதெல்லாம் மதுராந்தத்துக்கு வரத்துக்கு முன்னே சொன்னேன். இது அதுக்கப்புறம் பல நாள் கழித்து திருக்கோட்டியூர் சமாச்சாரம். அதனால் திருவஷ்டாட்சரத்தை அவர் அங்கே போய் அதிகரித்தார். அந்த 8 எழுத்தை கோபுரத்து மேலேருந்து சொன்னார் அப்படின்னு ஆர்வ கோளாறுனால நாம் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதை எந்த இவாளும் திருவஷ்டாட்சரமும் சொல்லலை, மணவாளவனும் சொல்லலை, தேசிகனும் சொல்லலை. இது தவிர வேறு யார் சொல்லியிருக்காளோ நமக்கு தெரியல. அப்படி அதுக்கு மூலம் எதனா இருந்ததுன்னா இப்போ எதுக்காக சொல்ல வந்தோம்னா, அதனால் இந்த சம்ஸ்காரங்கள் பஞ்ச சம்ஸ்காரம் இருக்குதே, இந்த துவயமந்திரத்தை கொண்டு தான் ஒரு பங்குனி உத்திர திருநன்னாளில் பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாளும் சேர்த்தியில் நம்பெருமாளும் சேர்த்தியில் பங்குனி உத்திர திருநாள் இவர் சரணாகதியை அனுஷ்டித்தார். அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கச்சே தான் அசரண்ய சரணா அனன்ய சரணா தோத் பாதார விந்தையோடும் சரணம் பிரபத்தியேன்னு முடித்த உடனே அத்திரத்வயம் அப்படின்னு எதை கொண்டு இவர் பண்ணினார். அந்த அவர் சம்போதனம் பண்ணுறதுனா அகிலேஹே பிரதினீக கல்யாணிகத்தானேன்னு ஆரம்பித்து பண்ணுறதுலையே இது தெரியும். துவயமந்திரத்தை தான் சொல்லி பண்ணுறாருன்னு அதுதான் விவரணம் பண்ணுறாருன்னு இருந்தாலும் கண்டோக்தியாக எதை கரண மந்திரமாக வச்சு பண்ணார் அப்படின்றதுக்கு அத்திரத்வயம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். அந்த துவயத்தை அதாவது ஸ்வனிஷ்டையா பண்ணுறவா அந்த துவயத்தை ஆச்சாரிய இடத்துலேருந்து பெறணுமோ அதை எங்கே பெற்றார் அப்படின்னு சொன்னால் மதுராந்தகத்தில் பெரிய நம்பிகள் அதை அவருக்கு உபதேசம் பண்ணார். அப்படியே ஸ்வனிஷ்டையாக இவர் பெருமாள் இடத்துல பண்ணார். அளவுடையார் அடைந்தார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்வனிஷ்டைக்கு. அதனால் அந்த சரணாகதி மந்திரத்தினுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள், சரணாகதியை பற்றி, சரண்யனை பற்றி, சரணாகதனை பற்றி எல்லாத்தையும் நன்னா தெரிஞ்சுண்டு
பெரிய பெருமாள் இடத்துல அந்த திவ்ய தம்பதிகள் சேர்த்தியில் பங்குனி உத்திர திருநாளில் சரணாகதி அனுஷ்டித்தார். அதுக்கு கரண மந்திரம் துவய மந்திரம் அப்படின்றது இதில் தெரியுது. அதனால் ஆச்சாரியர்கள் இந்த அதனால் பஞ்சசம்ஸ்காரமே மோக்ஷோபாயமான சரணாகதி அன்று அப்படின்றது இதிலேருந்து நன்னா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல் விஷயங்கள்லாம் நாளைக்கு அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷட்ஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.